காமெடி அவர் பண்ற வீடியோவை அவரும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐயா பார்த்து தப்பான சரிங்க வரல போலட்டு நாங்கள் வெளில வந்தால் கரெக்டாக ஸ்டெப் பண்ணி வந்தார். ஏன் அப்படின்னா இவன் படிக்காத பசங்க மேலே ஒரு அக்கறை. அதாவது மண்டே டெஸ்ட்டு மாற்றமே கிடையாது. ஹாய் பார்ட்னர், நீ நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சில கஷ்டம், டிப்ரெஷன் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிற டைம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம். அப்படிப்பட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் மீட் பண்ண போகிறேன். எஸ், ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் மீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அவனுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். காலேஜில் இருக்கிறப்போ அந்த மெச்சூரிட்டி லெவல், அந்த ஃபன் இதெல்லாம் வேறு. இப்போ அவனுக்கு அதேமாதிரி இருக்கானுங்களா இல்லை சேஞ்ச் ஆகிருக்கானுங்களா அப்படின்றத அவங்ககிட்ட காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில கேள்விகள்லாம் அவங்ககிட்ட கேட்க போகிறேன். காலேஜில் நடந்த சில மெமரிஸ் எல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் பார்ட்னர். ஒன்றும் இல்லை, வியூவர்ஸு நான் சொல்லியிருந்தேன்ல நாங்கள் 2 பேரும் வரானுங்க மீட் பண்ணுறோன்ட்டு. இவர் தான் என்னோட காலேஜ் மையவேகன். எப்படி இருக்காது பார்த்துங்க. ஏன்னா காலேஜில் நாங்கள் தான் க்ளோஸாக ஜாலியாக மற்றவங்கள பாட்டு பாடுன்னு கலாய்ச்சின்னு ஜாலியாக இருப்போம். இப்போ உனக்கு எப்படி இருக்குது இந்த ஃபீலு இவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படியும் பார்த்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டு நினைக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷமா? 2020 6 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம்னு வச்சுக்கோ. 4 வருஷம் தான் உங்க கல்யாணத்துல மீட் பண்ணது. இப்போ நான் அங்கேருந்து வரும்போது எப்போ வந்து மீட் பண்ண போகிறோமோ, எப்போ பார்க்க போகிறோமோ ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். மேரேஜில் பார்த்தது லாஸ்ட்டாக மேரேஜில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அப்புறம் உனக்கு எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது. கம்பல் பண்ணதே நான் தான். எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். வீக்லி நாங்கள் 3 பேர் தான் இப்போ இருக்கிறோம். நான் வந்து ஒரு 20 பேர்கிட்ட இருக்கோம். யாருமே வந்து நைட்டு ஃபுல்லாக குரூப்பில் மெசேஜ் பண்ணோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக வந்துருங்க மீட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை விலாகில் காட்டுறேன். சாப்பிட வந்திருக்கோம். நண்பர் கடையில் அப்படியே பிரியாணி வாங்கின்னு போய் சாப்பிட்டு மற்ற ஃபன்னான கண்டென்ட் எல்லாம் அங்கே போய் கொடுக்குறேன். இது நம்ம நண்பர் கடை. ரஹ்மத் ராய் சொல்கிறேன். பிரியாணினாலே இப்போ இவங்க ஏரியாவோட டாப்பே நாங்கள் தான்ன்ற மாதிரி. ஹாய் பார்ட்னர், கொஸ்டின் வித் மை மையழகன். நான் காலேஜ் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, காலேஜ் லைஃப்பில் உனக்கு நடந்த இல்லை நீ பார்த்த ஒரு பிக்கஸ்ட் காமெடினா என்ன சொல்லுவேன்? நம்ம காலேஜ் லைஃப்பில் எல்லாமே வந்து 1 2 நிறைய இருக்குது. ஃபன்னாக நம்ம விளையாடுறது வேறு, என்ஜாய் பண்ணது அது எல்லாமே காமெடியாக தான் நம்ம எடுத்துப்போம். அதில் பிக்கெஸ்ட் காமெடி எதுன்னா நம்ம தமிழை வச்சு கலாய்ப்போம்ல, அதுதான் கொஞ்சம் நல்லா டைம் பாஸாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அது உனக்கு நடந்தது. நீ, சிராஜ், சக்திவேலு, ரஞ்சித்து செகண்ட் பெஞ்ச், நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நான். நீங்கள் ஏதோ பேசினு இருந்துக்கிட்டு திட்டினாரு, அதுதானே சொல்கிற? இல்லை, அவரு நம்மளை திட்டுறது இல்லை, நார்மலாக ஒரு பேசின காமெடி தானே இருக்கும். அவர் பேசுறதே ஒரு ஃபன்னு தான். அதுதான் பிக்கெஸ்ட் காமெடி அவர் பண்ணுற வீடியோவை அவரும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐயா பார்த்து தப்பான சரிங்க. ஆனால் காலேஜில் ஒரு காமெடினால் நீங்கள் தான். காமெடியில் இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு பெரிய சப்போர்ட்ரு எனக்கு அப்படின்னாலே நம்ம தமிழையா தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை பல பேருக்கு தெரிய வச்சது தமிழையா மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை வெளியே தெரிய வச்சது தமிழையா. இந்த டைமில் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். செகண்ட் கொஸ்டின், நம்ம கிளாஸ் கட்டு அடிச்சது ஞாபகம் இருக்குதா? அதை மறக்க முடியுமா? ஆனால் நீ இல்லை நினைக்கிற அதில். இல்லை. ஆமாம், சம்பவமே ஆச்சு அது. எங்கே போனீங்க? கிளாஸ் ஃபுல்லாகவே கட்டடிச்சிட்டு மகாபலிபுரம் போயிட்டோம். என்ன தவிர மொத்த பாய்ஸும் எல்லாரும் போயிட்டோம். போயிட்டு பீச்செல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். மறுநாள் வந்து ஹெச்ஓடி கிட்ட போய் நிற்கிறோம். நின்றுட்டு மொத்த பேரும் வந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் கூப்பிட்டு வரல, லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுதான் மறக்க முடியாத ஒரு கட்டடிச்சிட்டு போனது. அதான் எல்லாருமே ஒரு பைக்கில் எல்லாருமே கிளம்பிட்டோம். போயிட்டு காலையில் கிளம்பினோம், ஈவினிங் வந்தோம். அது செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன். அதுதான் மறக்க முடியாத ஒரு கட்டடி. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். பைக்லேயே போனதில்லை அது. ஆமாம், பைக் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் கட்டடிச்சிட்டு போனது எங்கன்னு பார்த்தா நம்ம சதீஷ் நீ கட்டடிச்சு. ஆமா, நீங்க 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க உங்களை. அது வேற கதை. அது இல்லையா? அது இது வந்து கட்டடிச்சிட்டு போனது, பங்க் பண்ணது அது 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 அப்புறம் சொல்றேன்.
நம்ம சதீஷ் அண்ணா வீட்டுக்கு போனோம் புரியுதா? ஆமா அந்த அங்க போயிட்டு இதுவும் ஒரு நல்ல டைம். ஆமா இதுவும் மறந்துட்டேன், இது நல்லா தான் இருக்கும். அது சூப்பரா இருக்கும். எனக்கு நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிரின்சிபல் சார் வந்து டேலி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. நாங்கள் பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்து அதை கட்ட வச்சிட்டோம். கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, மேலே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், பிரின்சிபல் சார் கீழே வந்தாருன்ட்டு மேலே ரெஸ்ட் ரூம் ஒன்று போயிட்டோம். சரி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆள் வரல போலன்ட்டு நாங்கள் வெளில வந்து கரெக்டாக ஸ்டெப் ஏறி வந்தார். அவரை பார்த்து போயிட்டு ஓடி வந்துட்டோம். அவர் நிற்க சொல்லி எங்கள் 4 பேர் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டார். நாங்கள் வீட்டில் சொல்லாமல் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு திருத்தணி முருகர் கோயில் பக்கத்தில் விளக்கேற்றுற இன்னொரு மலை இருக்குது, அந்த மலையில் போயிட்டு அங்கே போயிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிளாஸுக்கு வர்றது. கடைசியாக அதில் இது மணி பண்ணுது ஏதோ ஒரு ரீல்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நடத்துனாங்க. உடனே இந்த கொரோனான்றவன் வந்து மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்டாஃப் கிட்ட மாட்டின சம்பவம் இருக்கா? அதுதான் ஸ்டாஃப் கிட்ட மாட்டுது. அன்னைக்கு தான் கட் அடிச்சோம், மறுநாள் மாட்டினது இல்லை, வேற ஏதாச்சும் விஷயம்? வேற ஏதாச்சும் ஃபோன் எடுத்துன்னு வந்து ஃபோன் எடுத்துன்னு மாட்டேந்து, கிளாஸ்ல அதிகமா ஃபோன் வச்சு மாட்டேந்து. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிரேக் டைம் முடிஞ்சிட்டா நம்ம அந்த பாத்ரூம் எதிரில் அந்த ரூம்ல உள்ள இருப்போம்ல, அப்போ வந்து பாத்துருவாங்கல்ல, லிசி மேம் அவங்கலாம் பாத்துருவாங்க. அந்த மாதிரி டைம் அதெல்லாம் ஃபன்னிஸ் மூமெண்ட் செம்மையா இருக்கும். இன்னொருத்தன் என்ன பண்ண, என் கிளாஸ்ல இன்னொருத்தன் இருக்கான், அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆகிற பாட்டெல்லாம் ரிங்டோனா வச்சிருவான் வேணும்னு. எக்ஸாம் டைம்ல சும்மா இருக்கிற டைம்ல அவன் ஃப்ரெண்டுக்கு இந்த டைம்ல கால் பண்றான்னு சொல்லிட்டு கரெக்டா கால் பண்ணும்போது இதை ஒரு இதுவா மாத்து தருகிறான். அது இப்போ வேணாம். அடுத்த கொஸ்டின். ஆமா, யாரும் தெரியலையே, அது சொல்றேன். அடுத்த கொஸ்டின், காலேஜ் வந்த நீ உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பா சத்யமேம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், ஆனா அவங்க வந்து என்ன சொன்னா சைலண்டா போயிடுவேன். அவங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட்டிவ் பர்சன். அதான் அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து என் மேல வந்து ஒரு இது, இவன் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா இவன் படிக்காத பசங்க மேல ஒரு அக்கறை, அதனால இவன் நல்லா படிக்கிறோம் அப்படின்ற. எனக்கு வந்து ஸ்டாட்டிக்ஸ் வராது, அந்த ஒரு சப்ஜெக்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ஒரு டைம் சொல்லும் போது, நீ ஏன் அந்த மாதிரி சொல்ற, உன்னால முடியும், நீ எதுக்கு அந்த மாதிரி முன்னால இதுக்கு பாஸ் பண்ண முடியாது எதுக்கு சொல்ற, நான் இருக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையிலுமே சத்யமேம் வந்து எல்லாரு மேலுமே கொஞ்சம் கேரா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அடுத்து வேற எதனா ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி? வேற ஸ்டாஃப்ஸ் ஜான்சி மேம் பிடிக்கும். அப்புறம் வந்து தமிழ் அவர் பிடிக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் இது நம்ம சொல்லி ஆகணும். காலேஜில் நாங்கள் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட், ஏன்னா பிபிஏ மட்டும்தான் அது மேனேஜ்மெண்ட் இது பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அந்த ஹோல் காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஜாலியாக இருந்தது. எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்லா சப்போர்ட்டிவ். அதே மாதிரி அது பேர்னா செமினார் எடுக்கிறப்பெல்லாம் நாங்கள் 2 பேருமே மெமிக்ரி பண்ணுவோம். செமினார் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பேரை வந்து ஒரு ஆக்டர் பேசுகிற மாதிரி பேசி காட்டுவோம். ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரையுமே ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் அது. ஆனால் நான் கூட தங்கி பண்ணுவேன், ஆனால் நீ கரெக்டாக பண்ணுவேன். அந்த இதில் உனக்கு போல்ட்னஸ் அதிகம் அது. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்டர் வாய்ஸ் பேசுகிறேன், இவன் வந்து எங்கள் சார் வாய்ஸ் எல்லாம் பேசுகிறேன். தமிழ் ஒரு 2 லைன் பேசு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அந்த மண்டே டெஸ்ட் மாற்றமே கிடையாதுன்னு இருப்பார், அது மட்டும் பேசி கேட்டா. அதாவது மண்டே டெஸ்ட் மாற்றமே கிடையாது, இதே மாதிரி தான் பேசுவாரு. நல்ல சப்போர்ட் எங்க சாரு. அடுத்த கொஸ்டின், நம்ம கிளாஸ்ல அதிகமா லேட்டா வந்தது யாரு? நீதான். நானு ரஞ்சித் வந்து அவர் வந்து கரெக்டா காலேஜுக்கு போறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்குதுன்னா அப்பதான் வீட்டாண்டு வருவாரு. வீடு இங்க இருக்கிற மச்சான் வந்துரு அப்படின்னு சொல்லுவான். அங்க வந்து போறதுக்குள்ள கரெக்டா ஒரு 10 நிமிஷம்னா கொஞ்சம் லேட்டா வந்துடும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வந்துடும். வெளியே நிக்க வச்சிருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள விட்டுருவாங்க. நீ உள்ள லேட்டா வருவ. நான் எப்பயாச்சும் தான். இவங்க வந்து ரெகுலர் லேட் கமர்ஸ் அந்த மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நம்ம கிளாஸ்ல அதிகமா சாப்பிடுறது யாரு? மோஸ்ட்லி எல்லாம் காமன், பெருசா ஒண்ணு இருக்காது. அப்படி யாரும் இல்ல, யாரும் அந்த மாதிரி சாப்பிடுற ஆளெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஷேர் பண்ணி நார்மலா சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுவோம். இவன் தான் இப்படி சாப்பிடுவான், அவன் தான் இப்படி சாப்பிடுவான், அந்த மாதிரி நமக்கு மைண்ட்ல யாரா இருக்காங்களா ஸ்பெசிஃபிக்கா? யாரும் இல்ல. ஆஃப் கேமராக்கு முன்னாடி சொன்னீங்க வந்து, இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல அது எதுவும் இல்ல சொல்றேன். சரி, இப்போ மறுபடியும் நம்மளுக்கு காலேஜ் அந்த லைஃப் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நம்ம என்னென்ன என்ஜாய் பண்ணலையோ அதெல்லாம் வந்து இப்போ திருப்பி நம்ம காலேஜா இப்போ போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன அந்த மிஸ் பண்ணமோ அதெல்லாம் அதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஒரு ஆசை. யாருக்கு எப்படியோங்க, ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் காலேஜில் பொறுத்த வரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சில பர்சனால
பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதில் நானும் ஒருத்தன். நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டே இப்போ சக்திவேல், அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இந்த டைமில் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா என் கிளாஸில் இவனுக்கு தான் க்ளோஸ்ன்னு அப்படின்னு இல்லை, எல்லாருமே ஜாலியாக இருப்போம். நீ இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது எது காலேஜ் லைஃப்பில்? காலேஜ் லைஃப் அதான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மிஸ் பண்ணுறேன். மெயினாக இப்போ அவன் சக்திவேல் அதை அப்போ தான் மிஸ் பண்ணேன். ஆனால் அப்போ என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, அப்போ பார்ப்பேன். மிஸ் பண்ணுற மாதிரினா எல்லோரும் தான், ஸ்டாஃபு எல்லோரும் மிஸ் பண்ணுறேன், பசங்க எல்லாரும். அவ்வளோதான். கிளாஸில் இன்ன வரையும் எங்களுக்கு கிராஜுவேஷன் நடத்தலை, ஃப்ரெஷர்ஸ் டே பண்ணாங்க. ஆனால் நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம தான் வந்து போகலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணல, ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், அதை அரேஞ்ச் பண்ணல. ஆனால் ஒரு நல்ல மெமரி. இந்த இன்டர்வல் டைமு, லஞ்ச் டைம் ஆனால் நான் கேன்டீனில் தான் எங்கள் அட்டியே. அந்த பஜ்ஜி, கேன்டீனில் இருக்கிற பஜ்ஜி, அந்த சட்னி எல்லாம், பஜ்ஜி, அந்த சட்னி, அந்த சட்னி அந்த கப்பில் தருவாங்க, அந்த சட்னி ஃபுல்லாக கப் ஃபுல்லாக ரைஸ், சிக்கன் ரைஸு, வெட்னஸ்டே ரைஸ் நல்லா தான் இருக்கும்ல, அவங்க சிம்பிளாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெட்னஸ்டே பிரியாணி. காலேஜ் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இப்போ நான் மீட் பண்ணது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதே டைம் இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுன்ற ஒரு ஏக்கமும் இருக்குது. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, கிடைக்கிற டைம் ஆச்சு. இல்லை இது அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா போஸுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு, எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு, உனக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பேன். மற்றவங்க தான் வந்து வரமாட்டுறாங்க. நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் 3 பேர் அப்படி சுற்றினே தான் இருப்போம். வரவங்க வாங்கப்பா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணாதீங்க. நைட்டு நாங்கள் உண்மையாலே குரூப்பில் இல்லை, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு சைலண்டாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து ரிப்ளை பண்ண மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட இதுக்கு மேலே கேட்கக்கூடாது. இல்லை, ஒரு சில பேர் வர முடியலன்னு சொல்லிடுறாங்களா, அது மாதிரி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, யாரும் சொல்ல மாட்டேறீங்க. அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. கிடைக்கிற டைம் வரவங்க வெறும் 20 பேரில் நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம்னா பார்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி மீட் பண்ணுங்கள். 3-4 பேர் இல்லை, 2 பேர் மீட் பண்ணால் கூட அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி அந்த நாளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். நம்ம 3 பேர் இருக்கும்போது இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இத்தனை பேர் அந்த அவங்க ஷேர் பண்ணால் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். இந்த இடமே எப்படி இருக்கும், அந்த இடம் நல்லா கலகலன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு பிளான் பண்ணால் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நாங்களாம் சண்டே கடை கூட்டின்னு போகிறோம், போய் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாம் ஜாலியாக பேசணும் தானடா கூப்பிட்றோம். வாங்கடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வாங்கடா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா வியூவர்ஸு, என்னோட பார்ட்னர்ஸுக்கு? மறக்காம என்னுடைய நண்பன் பேஜ், அதாவது சேனல், இது நான் இந்த டைமில் உனக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணது, அது நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து 100 சப்ஸ்கிரைபர் வரும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்றது ஸ்மால்ஸ் யூடியூபருக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் கேட்ரிங் இல்லை, துளசியோட அக்காவுக்கு மேரேஜ், நம்ம கிளாஸ் இன்னொரு பொண்ணுக்கு மேரேஜ். அந்த மேரேஜ் அன்னைக்கு 98 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது 100 ஆக்கணும்ன்ட்டு இவன் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சர்க்கிளில் ஃபோன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சான். அன்றைக்கி அந்த 100 இது வந்து எனக்கு இன்றைக்குமே மைண்டில் எப்போவுமே நீ அதில் வந்து ஞாபகம் இருப்பேன் எனக்கு. ஒரு வழியாக இன்னொரு நண்பனும் ஃப்ரேமில் வந்துட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பார்ட்னர்.